நம்ம 100 அவ்வளோ இஞ்சி அரைச்சிக்கலாம். கரம் மசாலா அரைக்க பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். மஞ்சள் அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்ச காஞ்ச மிளகா அரைச்சிக்கலாம். கரம் மசாலாவுக்கு தேவையான பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்து நீங்கள் ஓரம் வந்து நானும் ஆசை இருந்தேன். சரி பாதி நேரம் சாப்பிடலான்ட்டு. அநியமா ஆனால் ஏதாவது சத்தியமா அநியாயங்க. காடையை தண்ணியில் போட்டு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கறியை நல்லா அலசிட்டு தண்ணியை கீழே வச்சுக்கலாம். ஒரு தடவை தண்ணி ஊற்றி அலசிட்டு ரெண்டாவது டைம் அலசும் போது மஞ்சள் போட்டு அலசிக்கோங்க. காடை 65 செய்ய ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்ச கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அரைச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம். பிசைஞ்சிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காடை 65 செய்யறதுக்கு முன்னாடி மசாலாலாம் கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு 65 செய்யறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி பிடிச்சி வச்சுண்ணா நம்ம ஊர் பசங்க தான் ஒன்றுங்க. சொன்னாங்க கல்லுதா கல்லில் முழுக்கல் தான்.
இது மாதிரி செட் பண்ணும்போது ராக்கெட் ஷூட் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. அதனால தான் நாங்கள் இந்த வீடியோவில் செய்கிறோம். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணும்போது கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி கேப் இருந்துச்சுன்னா மண்ணு கொஞ்சம் சேர்த்து அதில் பூசிடுங்க. நம்ம கல் கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு மண்ணு பூசினா தான் ஓட்டோம். அதுக்காக தான் சும்மா தண்ணி தெளிச்சுக்கிறேன். நல்லா ஸ்டார் போகிறோம். நம்ம வேஸ்ட் கல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ராக்கெட் ஆட் செஞ்சுக்கலாம். இதில் கொஞ்சம் கேப் அது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி மண்ணை குழச்சி அதில் பூசிக்கோங்க. ஃபுல்லாக காற்று போகாமல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா எரியும். ஏன் இந்த 2 கேப் வச்சு இங்கே ஒரு மெஷ் மாதிரி வச்சுருக்கேன்னா, இது கீழே வந்து ஏர் போகும். மேலே தான் விறகு வைக்கணும். அது ஆஷா வச்சுன்னா சாம்பல் வச்சுன்னா சாம்பல் சின்ன சின்ன அடுப்பு கறி கட்டி அதெல்லாம் கீழே விழுந்துடும். நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அது இதிலே இருந்தால் அங்கே அடைச்சிக்கும், அப்புறம் மேலே அனல் ஏறாது. அதுக்காக தான் கீழே ஏர் வாங்குறதுக்கு அந்த சாம்பலாக எடுக்கிறதுக்காக இது, மேலே வந்து விறகு வைக்கிறதுக்கு. நீங்கள் பூசிட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆடாமல் இருக்கும். நம்ம சிக்கன் ரைஸ் கூட போட்டுடலாம். சாதா விறகு அடுப்பு விட இதில் கேஸ் வச்சு யூஸ் பண்ணுறோம்ல, அதை விட எஃபிஷியண்ட்டாக அதிகமாக வரும். ஆனால் இதில் நம்ம இது மாதிரி வைக்கவே தேவையில்லை. அது கூசா நம்ம பாத்திரம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக ஆடாமல் எண்ணெய் வைக்கிறோம்ல, அதுக்காக வைக்கிறோம். வேறு எதனா வைக்கிறதுனா பேஸ்லேயே வச்சிடலாம். அது சும்மா சேஃப்டிக்காக தான் வைக்கிறது. விறகு சின்னதாக வச்சுக்கோங்க. பெரிய பெரிய பீஸாக வச்சிங்கன்னா அது எரிஞ்சு அனல் வெளியே வந்துடும். உள்ள அடுப்பு கறி நின்று உள்ளே அடைச்சிக்கும், அப்புறம் எரியாத மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம 65 காடை 65 செய்ய போகிறோம். இப்போ கான்ஃப்ளவர் கலக்கலாம். கான்ஃப்ளவர் அண்ணா இருங்கண்ணா, மேலே அக்னியை பார்த்துட்டு போங்க. தீபத்துக்கு ஃபோனுங்க சவுண்ட் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானே மாவில் கலக்கி வச்சு காடையை சேர்த்துக்கலாம். உமர் அங்கே யூஸ் பண்ணுறியா? அதான் ஏச்சு நாங்கள் எப்படி எழுதி போடுறாங்க. மதிய சாப்பாடு இதே சாப்பிட்டோம். அப்படியே அதான் மதிய சாப்பாடா? காலைல சாப்பாடு இப்போ சாப்பிட காலைல சாப்பாடு சாப்பிடாவே எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. நம்ம வில்லேஜ் கிச்சன் சேனல் 1K ரீச் ஆன சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதால் நம்மளுடைய அண்ணா ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய லோகோ ஃப்ரேம் போட்டு நம்ம கொடுத்துருக்காரு.
உங்கள் சப்போர்ட்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. இந்த மூட்டத்துக்கெலாம் போடுறாங்கல்ல, அவங்களோட லைஃப் எடுத்துக்கோ. அவங்க வந்து இப்போ நல்லா நல்லா வயசில் இருக்காங்க. இப்போ ஒரு 30-40 வயசில் இருப்பாங்க. அந்த டைமில் எல்லாம் உழைக்க முடியும். ஒரு 5 வருஷம் கண்டினியூஸாக வேலை செஞ்சால் வச்சுக்கா, அப்படியே ஃபுல். காடை 65 நல்லா பொரிஞ்சு ரெடியாக இருக்குது. இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. வாங்க எடுத்துக்கோ. டொமேட்டோ நல்லா சூப்பராக இருந்திருக்கு. மசாலா நல்லா உள்ள ஊறி. காடை பிரியாணியோட 65 அது தனி டேஸ்ட்டாக இருக்குது. 65 ட்ரை பண்ணி பாருங்கள் காடையில் மோஸ்ட்டாக. மசாலாலாம் கரெக்டாக இறங்கியிருக்கு. டொமேட்டோ நம்ம வில்லேஜ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சேரும்.